ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் ஏ வெல்த்தி இன் 5 இயர்ஸ். அதாவது நெக்ஸ்ட் வர 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி வெல்த்தியாக வச்சுக்கலாம், என்ன மாதிரி ஹாபிட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை genreviews.online. genreviews.online is the one of the reviews portal site. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராண்டோட ப்ராடக்டோட ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங் அப்படின்றதெல்லாம் அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து என்ன கேட்டகரியாக ப்ராடக்ட்ன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா டெக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் கேட்ஜெட், இந்த 3 கேட்டகரியாக ப்ராடக்ட்ஸுன்றது இந்த இதில் இருக்கும். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டியான லேப்டாப்ஸ் அந்த கேட்டகரியில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளாகிங் அந்த மாதிரி வந்து பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான நிறையா டூல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ளாகிங் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃப்ளையிங் ட்ரோன் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஜிம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறீங்கன்னா ஜிம் வாட்சஸ் அந்த கேட்டகரியில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டம், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி அதுக்கு தேவையான காம்போஸ் அந்த கேட்டகரியில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதான நிறையா டூல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கேமிங் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான நிறையா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையானது இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆன்லைனில் டிஜிட்டலாக நீங்கள் நிறையா வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான நிறையா எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், நிறையா இந்த மாதிரி நிறையா கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை விசிட் பண்ணி அதோட ரிவ்யூஸாக இருக்கட்டும், நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக வந்து எஜுகேட்டட் ஆகிட்டே இருக்கணும். அதாவது வந்து புதுசாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பற்றி நிறையா வந்து புக்ஸாக இருக்கட்டும், அது சம்மந்தமாக நிறையா புக்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், நிறையா யூடியூப்லேருந்து நிறைய அடிஷ்னல் நாலேஜ் எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து சக்ஸஸ் பண்ண பர்சன்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய அடிஷ்னல் நாலேஜாக இருக்கட்டும், அந்த மாதிரி புது விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் ஏ வெல்த்தி மென்டார். அதாவது உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மென்டாரை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணணும். அதாவது அவங்க வந்து வெல்த்தியாக இருக்கணும். அதாவது அவங்க வந்து வெல்த்தியாக இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வந்து கற்றுக்கிற போது நீங்கள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுன்றப்போ நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாகவே லேர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அப்புறம் தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேக் யுவர் கண்ட்ரோல் ஆஃப் ஃபைனான்ஸ். அதாவது நீங்கள் உங்களோட ஃபைனான்ஸை வந்து நீங்கள் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிறணும். சரிங்களா? அன்வான்டாக அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓனை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கணும் ஃபைனான்ஸை வந்து. சரிங்களா? நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டிசிஷனில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேவ் வித் த இன்வெஸ்ட்மெண்ட் டு இன்வெஸ்ட். அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ட், அதாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி வந்து பண்ணுறதுல வந்து நீங்கள் வந்து இன்டென்ட்டாக அந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா பில்லியனர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறணும். அதாவது இன்டென்ட் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிற போது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
சரிங்களா. பெரிய பெரிய பில்லியனர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா. அப்போ சேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்காமல் நம்மளுக்குன்னு ஒரு மல்டிபிள் இன்கம் சோர்ஸை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களாண்ணா. மில்லியனர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களோட ப்ரெசண்ட் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் வர்ற மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரியஸ் லைஃப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசட்டை தான் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரிஸ் அந்த மாதிரி போனோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அசட்டை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறையா இன்கம் சோர்ஸ் வந்து மல்டிப்ளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா. பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இன்கம் சோர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அன்லிமிட்டெட் இன்கம் அந்த மாதிரி நிறையா அவங்க வந்து வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நம்மளோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக அந்த மாதிரி இருக்கும். நிறையா ஸ்ட்ரீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவங்க ஒர்க் பண்ணனாலும் அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் வர மாதிரி அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து பணத்துக்காண்டி ஒர்க் பண்ணாமல் பணத்தை வந்து அவங்களுக்காண்டி ஒர்க் பண்ண வைப்பாங்க. சரிங்களா. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதாவது உங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம். சரிங்களா. நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே கூடாது. நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கனாலுமே நீங்கள் வந்து ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னா அந்த நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலுமே அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கே போயிடும். அது இல்லாமல் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நீங்கள் பணமும் அதிகமாக வந்து சம்பாதிக்க முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ சேம் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்த்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும். சரிங்களா. ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அப்படி இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சரிங்களா. ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு எவ்வளோ தான் நீங்கள் வந்து அதிகமாக சம்பாதிச்சாலும் ஹெல்த்தியாக இல்லைன்னா அவங்களால நீங்கள் சம்பாதிச்ச பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்த் நீங்கள் அப்படின்னா தான் நீங்கள் வந்து வெல்த்தியாகவும் இருக்க முடியும். சரிங்களா. நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதாவது வெல்த்தின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். நீங்கள் வெல்த்துக்கும் ஹெல்த்துக்கும் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து அதுதான் வந்து டிசைட் பண்ணணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ஜாய் வாட் யூ டூ. அதாவது நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பிடிச்சி லவ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸாக இருக்கட்டும் நிறைய வந்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பிடிச்சி லவ் பண்ணி பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெகுலராக வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்குண்டான ரிசல்ட்ஸாக இருக்கட்டும் சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தீரும். சரிங்களா. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆல்காரதுன்றது கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நிறைய பாசிட்டிவ் பீப்புளோட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சுற்றி இருக்கிறவங்களோட ஆவரேஜ் தான் உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு அவங்களெல்லாம் ரொம்ப க்ளோஸாக வந்து சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஏன்னா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அந்த மாதிரி அவங்கக்கிட்ட தான் வந்து சஜஷன் கேட்பீங்க. அப்போ சப்போஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து போர் மைண்ட் செட்டாக இருந்துச்சுன்னா உங்களை வந்து அவங்க வந்து நோ சொல்லுவாங்க, இது பண்ண வேணாம் அந்த மாதிரி தான் அதாவது நெகட்டிவாக சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக பாசிட்டிவ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரு. சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் வந்து நம்பணும். அதாவது பிலீவ் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்கள் வந்து நம்பலைன்னா உங்களை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. அதாவது உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாதப்போ நீங்கள் என்ன பண்ணினாலுமே அன்னோன் பர்சன் வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து நம்ப மாட்டாங்க. சரிங்களா. அதனால் நீங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நம்பிக்கை இருந்தால் தான்
அவங்கக்கிட்ட வந்து நம்பிக்கையை நீங்கள் வந்து சொல்ல முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கைன்றது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் வந்து 100% வந்து சக்ஸஸ் வரும்ன்றது செக்யூராக வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே உங்களை வந்து நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து நம்பிக்கிறணும். சரிங்களா? அந்த இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே சேஞ்சஸ் ஆகிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர்ஸாக வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். மார்னிங்கே எழுந்திரிச்சு நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து வாக்கிங் போகிறது, ஜிம், ஒர்க் அவுட், ரன்னிங், இந்த மாதிரி யோகா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் வந்து ரொம்பவே நல்லா காமாக நல்லாவே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிற விதத்தை இருக்கட்டும், நீங்கள் பீப்புளை வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிற போது அது இல்லாமல் நீங்கள் நிறையா பீப்புள்கிட்ட வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பேசும்போது அவங்களுக்கு எஜுகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணும்போது உங்களோட லைஃப் ஸ்டைலுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லியனர்ஸ், அதாவது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 இயர்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லியனர்ஸ் அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த டாபிக் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 பாயிண்ட்ஸஸ் அந்த மாதிரி வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 பாயிண்ட்ஸுமே ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லியனர்ஸாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது வந்து நமக்கு தெரியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சக்ஸஸை மட்டும் பார்ப்போம். அதாவது அவங்களோட சக்ஸஸை பார்க்க மாட்டோம், அவங்களோட லைஃப் ஸ்டைலை மட்டும்தான் பார்ப்போம். அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்ஸஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்து லக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளே இது பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு பில்லியனர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ ஈஸியாலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போது வந்து மோஸ்ட் ஆஃப் த 75% பில்லியனர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான். அதாவது பரம்பரை வழியாக இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, டெடிக்கேட்டடாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்தளவுக்கு வந்து நீங்கள் அதோட சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றத வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.